பசுமை சேனல் வணக்கங்க. நம்ம எங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல சூளகிரி அப்படின்ற இடத்துக்கு தான் போறோம். எதுக்காக அப்படின்னா, அங்க வினோத்ன்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு 10, 15 வருஷமா வந்து சாமந்தி நாத்தை வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காரு. சாமந்தினா சில பேருக்கு தெரியும். சில பேர் வந்து அத மேரிகோல்டுன்னுவாங்க. சில பேர் அத கேந்தி பூ அப்படின்னுவாங்க. அந்த நாத்தை வந்து ஒரு 10, 15 வருஷமா நாத்து உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஏக்கர்ல 10,000 செடி அங்க. ஒரு செடிக்கு வந்து 1 கிலோ கிடைக்கும் அப்படின்றாரு. 1 கிலோ 1,5 கிலோ கூட கிடைக்கலாம் அப்படின்றாரு. 1 கிலோ அப்படின்னு கணக்கு வச்சா கூட ஒரு ஏக்கர்ல வந்து 10,000 கிலோ கிடைக்கும். அதாவது 10 டன் கிடைக்கும். பூவை பொறுத்த வரைக்கும் விற்பனை சாப்பிட கிடையாது. 20 ரூபா போனா கூட நல்ல லாபம் தான் அப்படின்றாரு. இன்னும் சீசன் டைம்ல நல்ல விலைக்கு போகுன்றாரு. அதனால நிறைய விவசாயிகள் வந்து இந்த சாமந்தி சாகுபடிக்கு வந்து மாறிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. இவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லா வந்து எல்லா இடத்துக்கும் வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காரு. உண்மையிலேயே இந்த சாமந்தி நாத்து ஏக்கருக்கு 10 டன் கிடைக்குமா, 20 ரூபா போனா கூட நல்ல விலை கிடைக்குமா அப்படின்னு இப்ப பல தகவல்களை அவர் சொல்ல போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம். முதல்ல பசுமை விவசாய சேனலுக்கு வணக்கம். நம்ம பேர் வந்து வினோத். நம்ம வந்து நர்சரி நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம நர்சரி பேர் வந்து வினோத் நர்சரின்ட்டு. இது கிருஷ்ணகிரி, இது எங்கே இருக்குன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி தாலுக்கா அட்ரகானப்பள்ளி வில்லேஜில் இருக்குது. நம்ம வந்து செண்டுமல்லி நாற்று பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் அந்த செண்டுமல்லி நாற்று. இது வந்து நிறைய பேர் நிறைய ரகமாக சொல்கிறாங்க. பேர் செண்டுமல்லின்னு சொல்கிறாங்க, செவந்தின்னு சொல்கிறாங்க, துளுக்க சாமந்தின்னு சொல்கிறாங்க, மேரிகோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி. இது நம்ம வந்து ஒரு 15 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் நர்சரி. இதை நம்ம வந்து இந்த புளித்தொல் இந்த ட்ரேயில் வந்து நம்ம விதை போட்டு பண்ணிகிட்டு இருக்கோம், புளி தொழில் முறையில். இது வந்து நம்ம 15லேருந்து 20 நாளுக்குள்ளே நாற்று எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே டெலிவரி கொடுக்குறோம். தமிழ்நாடு ஃபுல்லாமே எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் டெலிவரி. உங்களுக்கு என்ன ரகம் வேணாலும் எல்லா ரகமே போடுறோம் நம்ம. இந்த டாப் எல்லோ, பென்ஸ்டாலு, அசோக் எல்லோ, சுப்ரீம் எல்லோ, அசோகா மேக்ஸு, இந்த மாதிரி நிறைய ரகம் இருக்குது. அதெல்லாமே 45 நாளில் பூ வந்துடுது. இந்த பால் ஐட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் பால் கேட்குறாங்க. அந்த பால் ஐட்டம் வந்து விஷ்ணு பால், அசோகா பால் இருக்குது, டென்னிஸ் பால் இருக்குது, வக்கால் பால் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பால் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் நட்டு 55லேருந்து 60 நாளுக்குள்ளே அது பூ ஸ்டார்ட் ஆகும். அது வந்து லேட்டாக தான் வரும் பூ. ஆனால் இதோட அது 10 பைசா அதிகமாக இருக்கும், இது 10 பைசா கம்மியாக இருக்கும். 45 நாளில் வர்றது ரேட் கம்மியாக இருக்கும், 10 பைசா. அது பால் ஐட்டம் சொல்கிறது வந்து 10 பைசா ரேட் அதிகம் இருக்குது. ஆனால் அது நல்ல ஈல்டு கிடைக்கும் பால் ஐட்டம் வந்து. ஆனால் பூ வர்றது வந்து 60 நாள் தான் ஆகும் பூ வர்றதுக்கு. இந்த டாப் எல்லாம், பென்ஸ்டால், அசோக் எல்லாமே 45 நாளில் பூ வந்துடுது உங்களுக்கு. இப்போது இது வந்து நம்ம விதை போட்டு 15 நாளுக்கு தான் இந்த மாதிரி நாற்றே வரும். 15லேருந்து 20 நாளுக்குள்ளே உங்களுக்கு கொடுக்குறோம் நாங்கள். அப்போ அந்த 15லேருந்து 20 நாளுக்குள்ளே நாற்று நட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லா வரும். அப்போ தான் அது இலை நாற்று. 20 நாளுக்கு மேலே நட்டால் கொஞ்சம் முத்திடும், வெள்ளம் வந்து நல்லா ஆகாது. இப்போ நான் இது ஏக்கருக்கு எவ்வளோ செடி நடணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஏக்கருக்கு வந்து 10,000 செடி மட்டும்தான் நடணும். ஒரு இந்த 45 நாள் பூ வர்றது வந்து உங்களுக்கு நீங்கள் நட்டு 45 நாள் பூ வந்து எடுத்துட்டு அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் கம்மியான ஒரு மாதம் இருக்கும், அவ்வளோதான் செடி. ஒரு செடியில் மினிமம் ஆனால் 1 கிலோ பூவாக இருக்கலாம் லாஸ்ட் வரைக்கும், அவ்வளோதான். உங்களுக்கு பூ வந்து 20 ரூபா போனால் கூட லாஸ் ஆகாது. செடிக்கு ஒரு கிலோன்னு கூட ஒரு ஏக்கருக்கு வந்து 10,000 செடி பிடிக்கும். 10,000 செடிக்கு ஒரு கிலோன்னு கூட 10 டன்னு கிடைக்கும். இந்த 60 நாளில் பூக்கிற பால் ஐட்டம் வந்து 1.5 கிலோ கிடைக்கும் செடிக்கு. அது வந்து 1.5 மாதம். இன்னும் ஒரு 30 நாள் எக்ஸ்ட்ராவே இருக்கும் பூ, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அதோட இது பெஸ்ட்டாக இருக்கும். பால் ஐட்டம் மட்டும் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பூ வந்து இது மீடியம் சைஸ் தான் இருக்கும். பால்ன்றது வந்து மீடியமாக இருக்கும், பூ சின்னசாக தான் இருக்கும். இந்த 45 நாள் பூ வர்றது வந்து பெருசாக இருக்கும் உங்களுக்கு பூ. ஒரு ஏக்கருக்கு வந்து 10,000 செடி மட்டும்தான் நடணும். செடி வந்து 2 வைக்கலாமா 1 வைக்கலாங்க நிறைய பேர் கேட்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு செடி மட்டும்தான் வைக்கணும். செடிக்கு வந்து 1 அடி வைக்கணும். இந்த பார் அப்படின்னு சொல்கிறாங்க, அது 3 அடி மட்டும்தான் வைக்கணும். திரும்பி நட்டு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு ஒரு மருந்து கன்ஃபார்மாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ண மட்டும்தான் செடி வந்து நல்லா 99% நல்லா செடி டெவலப்மெண்ட் ஆகும். வாரத்துக்கு ஒரு மருந்து கண்டிப்பாக அடிக்கணும். நிறைய பேர் வந்து மருந்தே அடிக்க மாட்டாங்க. நட்டுட்டு 15 நாள் 20 நாளுக்கால ஒரு மருந்தை அடித்து அந்த மாதிரி விளம்பாகாது, செடியெல்லாம் டெவலப்மெண்ட் ஆகாது, அப்படியே இருக்கும். இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, ஒரு செடியில் வந்து எவ்வளோ பூ வரும்ன்ட்டு. ஒரு செடிக்கு வந்து 1 கிலோ தான் வரும் பூ. 1 கிலோ இல்லைன்னா 1.5 கிலோ வரும்.
நீங்கள் எவ்வளோ செடி நடுறாங்க அவ்வளோ கிலோ தான் வரும். செடிக்கு வந்து 1 கிலோ இல்லைன்னா 1.5 கிலோ வரும். அதுக்கு மேலே எல்லாம் வராது. நிறைய பேர் சொல்கிறாங்க 2 கிலோ வரும், 3 கிலோ வருது. அதெல்லாம் சும்மா. செடிக்கு வந்து 1 கிலோ இல்லை 1.5 கிலோ மட்டும் வரும். உங்களுக்கு இந்த பூ வந்து 20 ரூபா பண்ண கூட லாஸ் ஆகாது. இந்த செண்டுமல்லின்றது 20 ரூபா பண்ண கூட உங்களுக்கு லாஸ் ஆகாது. செண்டுமல்லியை பொறுத்துக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும். நிறைய பேர் மெயின்டைன் பண்ணாமலே ஈல்டு கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு மருந்து, இந்த அடி உரவு, மாட்டு சாணி அதெல்லாம் நல்லா போட்டு நல்லா டெவலப்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த செண்டுமல்லி பூ எப்படி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ அந்த செடி ஃபீல்டு எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் போடுறோம் பாருங்கள். இப்போ வாங்க அந்த ஃபீல்டுக்கு போய் பார்க்கலாம். இப்போ நிறைய பேர் வந்து நம்மளுக்கு செடி வேணும், செண்டுமல்லி செடி வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் எந்த மாவட்டம் இருந்தால் கூட நம்ம அமைச்சிருக்கிறோம். பஸ் இருக்குது, பஸ் வருது, பஸ்ஸில் அமைச்சிக்கலாம். இல்லைன்னா மல்லி வண்டி வருது, மல்லி வண்டியில் அமைச்சிக்கலாம். நீங்கள் பணம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னா நம்ம அமைச்சு வச்சிடுறோம். மினிமம் ஆர்டர் வந்து 2000 செடி மட்டும் 2000 செடி மட்டும்தான். நீங்கள் 2000 செடிக்கு மேலே எவ்வளோ வாங்கினாலும் சரி நம்ம கொடுக்கலாம். நாற்று யாருக்கு வேணாலும் அவங்க கீழே நம்பர் தரோம். அந்த நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கள். எப்போவுமே நாற்று நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். செண்டுமல்லி பொறுத்து நம்மக்கிட்ட எப்போவுமே ஸ்டாக் இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுங்கள். எந்த மாவட்டத்துக்கு வேணாலும் அமைச்சு வைக்கிறோம். நம்மளுக்கு வந்து பசுமை யூடியூப் சேனல் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.